அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா தேங்காய் பால் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஒரு ரெசிபி தான். அதனால் பேச்சுலர்ஸ் கூட நிறையா செஞ்சுக்கலாம் டக்குன்னு. அதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா போன்லெஸ் சிக்கன், இப்படி சின்ன பீஸாக போட்டு வச்சுக்கிறோம். 1 கப் தேங்காய் பால், பட்டை கிராம்பு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கடாயில் சிக்கன் வச்சுருக்கோம். அடுப்பெல்லாம் பற்ற வைக்கலை, சும்மா தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு இந்த 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த சிக்கனுக்கு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சும்மா 1 பிஞ்ச் போட்டால் போதும். பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடாச்சு. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/4 கிலோவுக்கு இவ்வளோ போதும். இதை போட்டு 1 நிமிஷம் நல்லா அப்படி பிரட்டிட்டு, இது இப்படி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்படி நல்லா பிரட்டிடணும். பிரட்டி ஒரு 10 நிமிஷம் கழித்து, இப்போ உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை பற்ற வச்சிடறோம். இதில் தண்ணி ஒன்றுமே நம்ம சேர்க்கலை, வெறும் அடுப்பை தான் இப்போ பற்ற வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், அடுப்பை பற்ற வைப்போம். பாருங்கள், இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ இது இப்போ மூடி போட்டுருவோம். சிம்மில் போட்டு மூடி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பு சிம்மில் தான் கிடக்கு. இப்போ தான் நான் திறக்கிறேன். பாருங்கள், தண்ணி தானாக விட்ட தண்ணி தான் இது. இதை இப்படி ஒரு தோசை கரண்டி மாதிரி போட்டு இதை இப்படி திரட்டி விடணும். ஏன்னா கொஞ்சம் அடியில் கனத்த பாத்திரமும் வைக்கணும், இது பண்ணணும். இந்த தண்ணி ஃபுல்லாகவே இனி வற்றணும். வற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். திருப்பி மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிண்டி விட்டுறணும். இனி அடுப்பை இந்த பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சிட்டோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றிடும். வற்றினதுக்கப்புறமேட்டுக்கு இந்த தேங்காய் பால் நம்ம ஊற்றணும். அதனால் இது வற்றட்டும். உங்களுக்கு திரும்ப மூடிடுவோம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டுருச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இந்த சிம்மில் தான் கிடக்கு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு பவுல் தேங்காய் பால் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நீ அடுப்பை ஹையில் வச்சுட்டு 2 பெரட்டி விட்டுட்டோம்னா இந்த தேங்காய் பால் நல்லா வற்றணும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கொதி வந்துருச்சா? இப்போ கொதி வந்தோடனே 2 பெரட்டிட்டு நான் இப்போ கண் அளவுலேயே நான் ஊற்றிக்கிடுவேன். தெரியாதவங்க 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இனி இது இந்த இதுலேயே நல்லா சுருண்டு உங்களுக்கு வந்துடும். மூடி போட்டுறாதீங்க. மூடி போட்டிங்கன்னா தேங்காய் பாலுக்கு பொங்கிடும். அதனால் அது இப்படியே கொதித்து கொஞ்சம் நேரத்தில் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் அதனால் ட்ரை பண்ணி இறக்குறது தான். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் இப்படியே கொதிக்கட்டும், பார்ப்போம். திறந்தே இருக்கட்டும், இது மூடாதீங்க. அது மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம் வேணாம் கொஞ்சம். ஏன்னா சீக்கிரம் தண்ணி வற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இதை நம்ம இப்படியே எடுக்கலாம். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சுருட்டி கிண்டுனோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்படி பக்கத்தில் நின்றுட்டு இந்த ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்படியே தான் கிண்டணும். இது நல்லா ட்ரை பண்ணோம்னா சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாம் வச்சுக்கலாம். இப்படியே இதை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இது சப்பாத்திக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷ் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா, நல்லா ட்ரை ஆக்க போகிறேன். சிக்கன் 65 மாதிரி ஆக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் அதிலேயே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். பாருங்கள், ட்ரை ஆக்குறவங்க இந்த இதை இப்படி சுரண்டி விட்டு அதை நல்லா எடுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது தீஞ்சிருச்சுன்னா இது பண்ணக்கூடாது. அப்போ சிம்மில் அடுப்பை போட்டுக்கணும். பாருங்கள், இப்படி
அப்படி இதை வந்து சுரண்டி விட்டுக்கிட்டே எடுத்து விட்டுக்கிட்டே இதை வந்து பிடிக்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஆனால் இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நிற்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பக்கத்துலேயே நின்று செஞ்சு விடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து இது வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான். நீ இறக்கி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ரெடியான சிக்கன் தேங்காய் பால் சுக்கா ரெடி. பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.